இன்னைக்கு நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? நான் மாங்காய் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். 6 to 7 வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து ஒரு 1.25 கப்பு, மிளகாத்தூள் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், பெருங்காயம் வந்து ஒரு 3 டீஸ்பூன், கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன், வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் உப்பு வந்து 1/4 கப்பு வந்து வேணும். இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் வந்து வடை சட்டியில் போட்டு இதெல்லாம் பண்ண வேணாம், பச்சையாகவே போட்டு அந்த இதை நல்லா ஊற வச்சு வெயில் அடிக்கிறவங்களுக்கு வெயிலில் ஒரு 3 நாள் நல்லா காய வைங்க. அப்படி வெயில் அடிக்காதவங்களுக்கு வீட்டிலே வந்து ஒரு நாளைக்கு 3-4 தாட்டி அதை கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வீணாக போகாமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் எடுத்து அதில் வெந்தயமும் கடுகும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கு வெந்தயம். இந்த ஊறுகாய் ஊறிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது. இப்போ பாருங்கள், நல்லா இது வந்து பொரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ தனியாக வச்சுருக்கோம். நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அரிஞ்சு போட்டிருக்கோம் மாங்காயில். இப்போ வச்சுருக்க எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கலாம், பூண்டு முன்னே போட்டிருக்கோம் அதுலேயே. அடுத்தது வந்து மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அதிகமாக போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. அதில் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா அதை கிளறிட்டு அதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். 1/4 கப்புனா உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா குறைச்சிக்கோங்க, இல்லை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன போட்டுக்கோங்க. இப்போ வந்து அதை நல்லா அந்த உப்பு போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இப்போ நல்லா கிளறி இருக்கேன். ஒரு வடை சட்டியில் எண்ணெயை போட்டு கடுகை தாளிச்சிக்கலாம். கடுகு தாளித்து நம்ம வச்சுருக்க ஊறுகாயோட இதை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அந்த இது நல்லெண்ணெய். இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் அது நல்லா கடுகு பொரிஞ்சு வருது. அதை வந்து நான் இதில் ஊற்றிருக்கேன். பாருங்கள், பொரிச்சு போட்டு ஊற்றிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெந்தய கடுகு பொடியும், அதோட பெருங்காயம் வந்து 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா கிளறிட்டு இந்த இதை வந்து ஒரு 3 நாள் வெயிலில் காய வைங்க. சப்போஸ் உங்களால் வெயில் அடிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டிலே வச்சு அப்பப்போ அந்த காயை கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பூசணம் புக்காமல் இருக்கும். இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. 3 நாளைக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.